Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. தொழிலதிபர் போட்ட திட்டம். புறம்போக்கு நிலத்தில் பூர்வ குடிகள், களத்தில் இறங்கிய திராவிட கட்சிகள். 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கின சொத்தை 2 கோடிக்கு இப்போ இருக்கிறவங்க. அதுக்காக அவன் எக்கேடு கட்டு போய் அவன் தாலியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டுங்களை காலி பண்ணி கொடுத்துடணும். வட சென்னையை மிஞ்சும் சம்பவம். நெற்குன்ற ரோடு கட்டிச்சுன்னா ஒரு மொத்தத்தில் ஒரு 1 கோடி சொத்து வாங்கியிருக்காரு. சென்னையைச் சேர்ந்த பிரபல தனியார் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் ஒருவர் கோயம்பேடு அருகே நெற்குன்றம் வரலட்சுமி நகர் பகுதியில் 4 கிரவுண்டில் காலி நிலம் ஒன்றை வாங்கியுள்ளார். இந்த நிலம் 144வது வார்டு மற்றும் 145வது வார்டு பகுதிகளின் நடுவே அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த பிரபல தனியார் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் அப்பாஸ் அலி என்பவரை வைத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அதில் தான் வாங்கியுள்ள இடத்திற்கு அருகே 144வது வார்டில் உள்ள 46 வீடுகள் மற்றும் 145வது வார்டில் உள்ள 29 வீடுகள் ஆக்கிரமிப்பில் உள்ளன. இந்த வீடுகள் அனைத்தும் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதால் இதனை அகற்ற வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த பகுதியில் உள்ள வீடுகளை அளவீடு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தில் சர்வே எடுப்பதற்காக அரசு அதிகாரிகள் அங்கு வந்துள்ளார்கள். அப்போது அங்கு தயாராக காத்திருந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை சர்வே எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு வந்த அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இத்தகைய சூழலில் இது குறித்து தகவல் அறிந்த 144வது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் மற்றும் 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் ஆகிய இருவரும் உடனடியாக அங்கு விரைந்தனர். அப்போது அவர்கள் பேசும்போது, ஒரு தனிநபர் தன்னுடைய இடத்திற்கு வழி வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய நிலத்தை கோடிக்கணக்கில் விற்பதற்காகவும் இந்த பொதுநல வழக்கை போட்டுள்ளார். மேலும் தன்னுடைய சுயநலத்திற்காக போடப்பட்ட வழக்கை வைத்து 70 ஆண்டுகள் மேல் வாழ்ந்து வரும் மக்களை எப்படி அகற்ற முடியும் என சரமாரி கேள்வி எழுப்பினர். அது மட்டுமின்றி இந்த விவகாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு எடுத்து சென்று பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தனர். மேலும் இந்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கோயம்பேடு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டனர். இதற்கிடையில் அங்கிருந்த திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் வீடுகளை அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்ததால் அளவீடு செய்ய வந்த அரசு அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். எதிரெதிர் கட்சியாக இருந்தாலும் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டாக சேர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழே வந்து மேலே போக மாட்டாங்க. சொல்றேன் ஏமா வளர்த்துன்னு போதுன்னா நீங்க ஏமா அவன் மேல கிரிமினல் எடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் எடுக்க மாட்டேங்க? நீ ஒருத்தர் இல்ல, அந்த 29 ஓடு வீடியோ சரி எங்க சொல்றதோ இப்பதான் கதையாட விட்டுருங்க. சொத்தை வாங்கிட்டு ஜனங்களை போட்டு இந்த மாதிரி அவன் மாட்டிருக்கிறான். அவன் நீங்க யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஹைகோர்ட்டுக்கு வாங்க, டபுள் பெஞ்சில் கிரிமினல் சூட்டை ஃபைல் பண்ணுங்க. இது பொதுநல வழக்கு வந்து நான் வரேன் சார். நெற்குன்ற ரோடு கட்டிச்சுன்னா ஒரு மொத்தத்தில் ஒரு 1 கோடி சொத்து வாங்கியிருக்காரு.
தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.